ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாம்பாரோட சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம சாம்பார் பொடி அரைப்போம். அந்த சாம்பார் பொடி அரைக்கும்போது, அதில ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சீங்க அப்படின்னா, அதில வண்டு, பூச்சி அது மாரி எந்த இதுவுமே அதில வராதுங்க. நல்லா ரொம்ப நாளைக்கு வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா மறக்காம நீங்க சமையல் குழம்புல பொடி போடும்போது, நீங்க உப்பு கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பொடியில உப்பு போட்டிருக்கீங்க. மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சாம்பார் கொஞ்சம் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம கல்யாண வீட்லலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப புளிப்பா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சோண்டு வெல்லம் இது நாட்டு வெல்லம் தான். அந்த கொஞ்சோண்டு வெல்லத்த எடுத்து சாம்பார்ல போட்டீங்க அப்படின்னா, சாம்பார் கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம அரிசி கழுவுவோம். அந்த அரிசி கழுவும்போது 2வது தண்ணி ஊத்தி கழுவுவோம்ல, அந்த தண்ணிய வச்சு நீங்க சாம்பாருக்குள்ளேயே பருப்ப போட்டு வேக வச்சீங்க அப்படின்னா, அந்த தண்ணிய எடுத்து சாம்பாருக்குரிய பருப்ப போட்டு வேக வச்சீங்கன்னா, சாம்பார் ரொம்ப ருசியா இருக்கும். நெக்ஸ்ட் சாம்பார வைக்கிறதுக்கு நமக்கு சில இடத்துல பருப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஐயோ! கொஞ்சம் தானே இருக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கொஞ்சம் போல பருப்பு இருந்தாலும் நீங்க போட்டு உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ, எல்லா காய்கறியும் போட்டு நீங்க சாம்பார வச்சீங்க அப்படின்னா, சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாம்பார்ல ரொம்ப அதிக அளவுல உங்களுக்கு உரப்பு கூடிருச்சு அப்படின்னா, நீங்க இனிமே கவலைப்பட வேணாம். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நெக்ஸ்ட்டு சாம்பாரு, வத்தல் குழம்பு. இந்த 2 குழம்புலயும் காரம் அதிகமா போயிருச்சு, ரொம்ப கூடிருச்சு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப அதில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய ஊத்தி கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, அது நல்லா அந்த காரத்தெல்லாம் எடுத்துரும். சில நேரங்கள்ல பருப்பு அதெல்லாம் சீக்கிரம் வேகவே வேகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, அளவான இது தண்ணி வச்சு வேக வச்சுங்க அப்டின்னா, சீக்கிரமே வெந்துரும். குக்கர் இருந்தா சீக்கிரம் வெந்துரும். ஆனா, அந்த நார்மலா சட்டியில வைப்போம்ல, அப்போ சீக்கிரம் வேகாது. அதுக்கு நீங்க அளவான தண்ணி வச்சீங்க அப்டின்னா, ரொம்ப சீக்கிரமே பருப்பு வெந்துரும். சீக்கிரமே சாம்பார் வச்சிரலாம். சில நேரங்கள்ல சாம்பார் நம்ம வச்சிருப்போம். ஆனா பருப்பு அடியிலயும், அதுக்கடுத்து காய்கறிகள் தனியாவும் தெரியும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கும். அந்த மாரி சமயத்துல நீங்க கவலைப்படாதீங்க. அப்போ உங்களுக்கு சாம்பார் நல்லா குழு குழுன்னு கட்டியா வேணும், கொஞ்சம் பரவலாம வேணும் அப்டின்னா, ஒரு மிக்ஸியில கொஞ்சோண்டு துவரம் பருப்ப எடுத்து அரைச்சு, அந்த குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்டின்னா, சாம்பார் கொழ கொழன்னு நல்லா சாம்பார் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா, சாம்பார சும்மா அந்த துவரம் பருப்ப கொஞ்சம் கொரகொரப்பா மிக்ஸியில அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பருப்பு வேக வச்சீங்க அப்படின்னா, பருப்பு ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். சாம்பார் பொடிலாம் அரைப்போம். சாம்பார் பொடி அரைக்கும்போது, 1 கப் அளவுக்கு அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி நல்லா வறுத்துட்டு, அதையும் அந்த சாம்பார் பொடி அரைக்கும்போது போட்டு அரைச்சீங்க அப்படின்னா, சாம்பார் நல்லா கொழ கொழன்னு நல்லா கெட்டியாவும், நல்லா டேஸ்ட்டாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார நம்ம தாளிக்கும்போது கொஞ்சோண்டு நல்ல வெங்காயம், 2 பச்சை மொளகா 2 பச்சை மொளகா இல்ல அப்படின்னா 2 பட்டை வத்தல். பட்டை வத்தல்னா தனி மொளகான்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு கலர்ல இருக்கும்ல அது. 2 மொளகா இல்லைன்னா பட்டை வத்தல் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா, குழம்பு ரொம்ப மணன்னு டேஸ்ட்டா இருக்கும். நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. நான் சொன்ன எல்லா சாம்பார் டிப்ஸையும் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.